நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நண்பர்களே, நேற்று மஸ்குலின் எனர்ஜி ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு ஒரு வித்தியாசமான தலைப்பு பார்த்தோம். பிரேக்கப், உடைந்து போகும் உறவுகள். காதல் ஏன் சீக்கிரமா முறிஞ்சு போகுது? அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதலை தாண்டி அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து திருமணமாக இருக்கலாம். ஏன் உறவுகள் உடைந்து போகின்றன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, எனர்ஜி. ஒரே எனர்ஜியில ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சீக்கிரமா அந்த பிரேக்கப் நடக்கும். காதல் என்பது இரண்டு இதயங்கள் இணைகின்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல, இரண்டு இதயங்கள் இணைந்து மீட்டுகின்ற இசை மட்டுமல்ல. அது ஒரு ஆற்றல், அது ஒரு ஈர்ப்பு, அது ஒரு சுகம், அது ஒரு ரசம். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? மஸ்குலின் டைரக்ஷன் கொடுக்காமல் ஃபெமினின் போல ஓவர் எமோஷனலா ஒரு ஆண் இருந்தால் அங்கு இந்த பிரச்சனைகள் உருவாகும். ஒரு பெண் ஃபெமினின் சாஃப்ட்னஸ் ஆக இல்லாம மஸ்குலின் மாறி ஒரு கண்ட்ரோல், ஸ்ட்ரெஸ், பிரஷர்ல இருந்தால் அங்கு இந்த பிரேக்கப்ஸ் நடக்கும். அப்ப இருவரும் ஒரே எனர்ஜியில இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அட்ராக்ஷன் குறையும், கெமிஸ்ட்ரி இருக்காது, ரொமான்ஸ் இருக்காது, ஒருவரை ஒருவர் பார்க்க கூட மனசு வராது. காதல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருகி கருகிவிடும். அப்போ என்ன வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பெண் பொதுவாகவே மஸ்குலின் எனர்ஜி நிறைந்த ஒரு ஆணை விரும்புகிறாள். ஒரு பெண்ணின் மனசு காற்றில் ஆடும் மல்லிகை பூ போல் மென்மையானது. அவளுக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு டைரக்ஷன், ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஆணினுடைய ஆற்றல் அவளுக்கு தேவை. அது அவளை ஒரு பூவை மலர்வதை போல மலர வைக்கும். அவள் ஒரு மஸ்குலின் எனர்ஜியை தேடுவது அவளுடைய பலவீனம் அல்ல, இயற்கையான ஈர்ப்பு. ஒரு ஆண் சிரிச்சு நிம்மதியா கான்பிடன்ஸா அவளுடைய கையை பிடித்தால் அங்கு அவளுடைய உடல், மனம், ஆன்மா எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படியே அந்த ஆணிடம் சரண்டர் ஆகிவிடும். அது ஒரு ரொமான்ஸ், அது ஒரு கெமிஸ்ட்ரி, அது ஒரு அட்ராக்ஷன். ஒரு ஆண் ஏன் ஃபெமினின் எனர்ஜியை விரும்புகிறான்? ஒரு முழு நாளும் அந்த ஆண் தன்னுடைய இந்த மஸ்குலின் டிரைவ்ல போராடிக்கிட்டே இருக்கான். ஸ்ட்ரெஸ், டார்கெட், பிரஷர், பணம், பிசினஸ் பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற அவனுக்கு ஒரு பெண்ணினுடைய அருமை, ஒரு பெண்ணினுடைய சாஃப்ட்னஸ் தேவை, அவளுடைய புன்னகை தேவை, அவளுடைய தொடுதல் தேவை. இது அவனுடைய உடலுக்கு அல்ல, அவனுடைய ஆன்மாவிற்கு, அவனுடைய உள்ளத்திற்கு அமைதி தரக்கூடிய ஒரு விஷயம். அவளுடைய சிரிப்பு, அவளுடைய மென்மையான பார்வை, அந்த கண்கள்ல இருந்து உருவாகி வரக்கூடிய மென்மையான பார்வை, அந்த மென்மையான எனர்ஜி, அது ஆணினுடைய இதயத்தை உருக்கிவிடும். இது கெமிஸ்ட்ரி இல்ல, இது மேஜிக், ஒரு மாயாஜாலம். அப்போ ரிலேஷன்ஷிப் ஏன் சார் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, சிம்பிள். ஆண் சம்டைம்ஸ் ரொம்ப ஓவரா ஃபெமினின் எனர்ஜிக்கு வந்துடுறான், அல்லது பெண் அதிகப்படியாக மஸ்குலின் எனர்ஜிக்கு வந்து விடுகிறாள். ரெண்டு பேரும் சேம் ஃப்ரீக்வன்சில இருந்தா அங்க பிரச்சனைகள் உருவாகும். ஆப்போசிட் எனர்ஜி அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சேம் எனர்ஜி இருந்தா ரெப்பல் தள்ளிவிடும். நீங்க காந்தத்துல வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் வச்சா ஈர்க்கும், வடதுருவம் வச்சா விலக்கும், டிஸ்ட்ராக்ஷன். அப்போ சிறு சிறு பிரச்சனைகள் அங்க உருவாகும் போது பெருசா மாறிடும். ரொமான்ஸ் மிஸ் ஆயிடும், டச் இருக்காது. அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல உட்கார கூட விரும்ப மாட்டாங்க. அப்ப ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஆண்கள் மஸ்குலின் எனர்ஜியில் இருக்கும் போது பெண் அப்படியே மலர தொடங்குகிறாள். பெண் ஃபெமினின் எனர்ஜியை திறக்கும் போது ஆண் அங்கிருந்து மிகப்பெரிய ஆற்றலை பெறுகிறான். இது சண்டை அல்ல, ஃபைட் அல்ல, இது நடனம், காதலின் நடனம். நண்பர்களே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உறவு சர்வை ஆகணும்னா ஆண் ஒரு டைரக்ஷன் கொடுப்பவராக இருக்க வேண்டும், பெண் அந்த டைரக்ஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃப்ளோவாக இருக்க வேண்டும். மேபி இது மாறியும் இருக்கலாம். அதுக்காக ஆண் தான் டைரக்ஷன் கொடுக்கணும், பெண் டைரக்ஷன் கொடுப்பதாக இருந்தால் ஆன் ஃப்ளோவாக இருக்க வேண்டும். அப்ப மாடர்ன் லெவல்ல என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேருமே டைரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. நண்பர்களே, நிறைவாக ஒரே ஒரு விஷயம் தான், ஒருவர் டைரக்ஷன் கொடுக்க வேண்டும், ஒருவர் ஃப்ளோ ஆக வேண்டும். இருவருமே டைரக்ஷன் கொடுத்தா அங்க கிளாஷ் ஆகும்,
கன்ஃபியூஷன் வரும். ஆகவே ஒரு ரொமான்ஸ் உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்றால், அற்புதமான காதல் அங்கே மலர வேண்டும் என்றால், ஒருவர் மஸ்குலின் எனர்ஜியிலும் ஒருவர் ஃபெமினின் எனர்ஜியிலும் உச்சபட்சத்தில் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு உறவின் முன்னேற்றத்தை தரும். வாழ்த்துக்கள். நன்றி.